தேவாதி தேவன் பலவான். அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஆமென் பராக்கிரமசாலிகளாய், பலவான்களாய், பலம் உள்ளவர்களாய், சக்தி உள்ளவர்களாய் அவருடைய கரத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எத்தனையோ பலகீனமான சூழ்நிலையிலே வந்த போதும் ஆண்டவர் நம்மை கைவிடல. அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. இந்த நாளில் தேவன் வச்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து சாட்சில போகிறோம். கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். அவரை எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். உலக மனுஷன் பலவிதமான அலங்காரங்களை வைத்திருக்கிறான். இந்த உலக பிரகாரமான அலங்காரம் எல்லாம் அழிந்து போகும். அழிவில்லாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் மன தாழ்மையும் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நாம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் என்றுள்ளதான ஒரு அலங்காரம் நமக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். எல்லா வீடுகளிலையும் குடும்ப ஜெபம் கண்டிப்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கீழுள்ள வசனங்கள் நீங்கள் கொஞ்சம் வாசிங்கள். கர்த்தருடைய சத்தம். இப்போ கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய பலவான், அவர் பெரிய பராக்கிரமசாலி. அவருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும். ஆனா இங்க கீழே சொல்லப்பட்டு அவருடைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். ஓ, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். தண்ணீர், இயற்கையான தண்ணீருக்கு முன்பாக யாராலும் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. இவ்வளவு பயங்கரமான ஒரு சப்தத்தோடு, பயங்கரமான ஆர்ப்பரிப்போடு தண்ணீர் வருவதை நாம் பார்க்க முடியும். இது தேவனுடைய செயல். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் அவர் வீற்றிருக்கிறார். ஆதியாகமத்தில் அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தண்ணீர்கள் மேல் கர்த்தர் என்ன ஆகி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டே இருந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். சரி, கேளுத்து வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அது மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அவருடைய சத்தம் என்னென்ன செய்கிறது என்று அங்கே கீழே சொல்லப்பட்டு, கேதுரு மரம் என்றால் இந்த உலகத்திலே கேதுரு மரம் மிகவும் மகிமையானது, மகத்துவமானது, பெரிய மரம், பலம் உள்ளது. அதை வரையிலும் கர்த்தருடைய சத்தம் முறித்து விடுகிறதாம். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். லீபனோனில் இருக்கும் கேதுரு மரங்கள் பெயர் பெற்றவைகள், விசேஷமானவைகள். அந்த மரங்களை வரையிலும் அவருடைய சத்தம் முறித்து விடுகிறதாம். தொடர்ந்து அவைகளை கன்று குட்டிகளை போலவும், லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். அந்த மலைகளை, பர்வதங்களை தேவன் என்ன செய்கிறாராம்? துள்ள பண்ணுகிறார் அவருடைய சத்தத்தினால. அப்படின்னா அவருடைய சத்தம் எவ்வளவு மகத்துவமும் வல்லமையும் உள்ளது, எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு மகத்துவமான சத்தம் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். பெரிய அக்கினி ஜுவாலைகளை அப்படியே பிளந்து தள்ளி விடுமா. அவ்வளவு தேவனுடைய சத்தம். சாத்ராமி ஷேபேகோ சாதாரணமான அக்னியிலே இத போடப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய மகிமை அல்ல தேவாதி தேவன் அந்த அக்னிக்குள்ள இறங்கின போது, தம்முடைய தாசர்கள் மத்தியில இறங்கின போது அந்த அவர்களை அந்த சாதாரணமான அக்னி என்ன செய்ய முடியல? சேதப்படுத்த முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். வனாந்திரம் எல்லாம் அப்படி அதிர்ந்து போகும் கர்த்தருடைய சத்தம். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். அதிர பண்ணுகிறார். பாருங்க தேவனுடைய சத்தம் இனிமேல் இருக்கா? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈடுபடி செய்து தொடர்ந்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜா வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ராஜாவாக வீற்றிருக்கிறார். ராஜாவாக வீற்றிருந்து அவர் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவருக்கு முன்பா நம்ம என்ன செய்ய வேண்டும்? பணிந்து குறிந்து முழங்கால் படியிட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கீழ் உள்ள வசனங்களை வாசிப்போம். தமது ஜனத்திற்கு பலன், தம்முடைய ஜனத்துக்கு பலம் கொடுத்து
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தம்முடைய அருளி ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தம்முடைய ஜனத்துக்கு பலம் கொடுக்கிறார், சமாதானம் அளிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, நாம் அடைகிறதான தேவனுடைய கிருபை, நாம் பெற்றுக்கொள்ள போகிறதான தேவனுடைய வல்லமைகள், வரங்கள் இந்த வாரம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் தேவ சமுத்திரம் அர்ப்பணிப்போம். இந்த வேளையிலும் கூட சாட்சி சொல்ல வேண்டிய தேவ பிள்ளைகள் சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.